உண்மையில் நடந்தது என்ன? விஜய் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அருகில் பைக்கில் வந்த ஒரு பெண் நிலைதடுமாறி கீழே விழுந்தார். இதை கண்ட விஜய் உடனடியாக தனது வாகனத்தில் இருந்து இறங்கி ஓடிச் சென்று அந்த பெண்ணை தூக்கிவிட்டு அவருக்கு ஆறுதல் கூறினார். இந்த புகைப்படங்களும் வீடியோக்களும் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. விமர்சனங்களும் ஸ்கிரிப்ட் புகார்களும். அரசியலில் ஒரு பிரபலம் செய்யும் நல்ல விஷயங்கள் கூட பல நேரங்களில் சந்தேக கண்ணோட்டத்துடனேயே பார்க்கப்படுகின்றன. இதற்கு சில காரணங்கள் உண்டு. அரசியல் வருகை. அவர் தீவிர அரசியலில் இறங்கியுள்ளதால் இது மக்களின் கவனத்தை ஈர்க்க திட்டமிடப்பட்ட ஒரு செயலோ ஸ்கிரிப்டட் என மாற்றுக் கட்சியினரும் சில விமர்சகர்களும் கேள்வி எழுப்புகிறார்கள். கேமரா கோணங்கள். அந்த சம்பவம் மிக துல்லியமாக படம்பிடிக்கப்பட்டிருப்பதை காட்டி இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது என சிலர் வாதிடுகின்றனர். மறுபக்கம் மனிதாபிமானம். அதே சமயம் விஜயின் ஆதரவாளர்கள் மற்றும் நடுநிலையாளர்கள் முன்வைக்கும் கருத்துக்கள். இயல்பான வேகம். வீடியோவை பார்த்தால் அவர் இறங்கி ஓடிய வேகம் மற்றும் பதற்றம் ஒரு சக மனிதருக்கு உதவும் நோக்கத்தில் இயல்பாகவே இருந்தது தெரிகிறது. முன் உதாரணம். ஒரு பெரிய நட்சத்திரம் என்று பார்க்காமல் சாலையில் விழுந்த ஒருவருக்கு உடனடியாக ஓடிச் சென்று உதவியது பாராட்டுக்குரியது. அரசியலில் எதையும் விமர்சிப்பது சகஜம் என்பதால் இதையும் சிலர் ஸ்கிரிப்ட் என்று சொல்லத்தான் செய்வார்கள். ஆனால் அந்த பெண்ணுக்கு அந்த நேரத்தில் கிடைத்த உதவி என்பது நிஜம். ஒரு செயலின் பின்னால் இருக்கும் உண்மைத்தன்மையை காலம்தான் முடிவு செய்யும். நிஜமாகவே ஒரு உயிர் காக்கப்பட வேண்டும் அல்லது ஒருவருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் செய்திருந்தால் அது நிச்சயம் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுதான்.